சி ஜோசப் விஜய் எனும் நான் ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னும் போது தாவேகா தொண்டர்கள் ஆனந்த கண்ணீரில் அழுவுறது, சந்தோஷப்படுறது, அது ஒரு அந்த கட்சி நல்லா வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு கண்கொள்ளா காட்சி. அரசியலுங்க இதெல்லாம், படமா இது? படம் மாதிரியே நடந்துன்னு தேர்தல் சொல்கிறது. விஜய்க்கு வந்து புரிய வேண்டியவங்களுக்கு புரியட்டும், அதனால தான் சொல்கிறேன் நான். விஜய் உஷாராக இருக்கணும். அரசியலை தாண்டி மக்களோட பிரச்சனை, நம்ம இந்த லாஸ்ட்டு ஒரு 20 நாளாக மக்கள் பிரச்சனையே பேசணும். 20-25 நாளாக இந்த ஓட்டு போட்டு முடிஞ்சதில் இருந்து வெறும் அரசியல் அரசியல் அரசியல். சிலிண்ட்ரு 6 சிலிண்ட்ரு 2000 ரூபா 2500 மக்களுக்கு பணம், வேலையில்லா பட்டதாரிக்கு 4000 ரூபா, பெண்கள் பாதுகாப்புன்னு தனியாக ஒரு டாஸ்க்கெல்லாம் போடுறதா சொன்னாங்க. கொளத்தூரில் ஸ்டாலின் அவர்கள் பார்த்து செஞ்சார். பொதுமக்களை தான் கேரண்டி கொடுத்தாங்களா? பார்க்கவே இல்லை, யோசிக்கவே இல்லையா? திமுக கூட்டணியிலிருந்து தான் வந்து இவருக்கு வந்து இப்போ ஆதரவு தராங்க அப்படின்னும் போது அது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகாதா? அது விமர்சனம் இல்லை. தீய சக்தி இன்றைக்கி ஒரு நல்ல சக்தியாக உங்களுக்கு வந்து உதவி பண்ணி நீங்கள் ஆட்சியில் உட்கார்த்துக்கிறத பாசிட்டிவாக பார்க்கணும், அவ்வளோதான். 6 மாதம் கழிச்சு பார்த்துக்கலாம் தான் முதல்வர் ஸ்டாலின் சொல்லிக்கிறாரு. 6 மாதம் கழிச்சு வாழ்த்துறேன் நான் சொல்லியிருக்கிறாரு. அப்போ அதுக்கு பொருள் என்னவா எடுத்துக்கிறது சார்? நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை வச்சு. எனக்கு என்ன ஒரு கோரிக்கைன்னா, இனிமேல்ட்டு இந்த நடந்து முடிஞ்ச விஷயத்துக்குள்ளே போய் பேசாமல் இனிமேல்ட்டும் இந்த பாஜக வந்துவிடும் சொல்லி பேசாதீங்க. ஏன் அப்படின்னா, ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தேர்தல் முடிஞ்ச பிறகும் அந்த பரபரப்பு இன்னும் வரைக்கும் நீட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். யார் முதலமைச்சர் ஆவறதுக்கு பெரும்பான்மை கிடைக்குமா அப்படின்ற பரபரப்புலேயே இருக்கு. ஒரு வழியா பலகட்ட ஆலோசனைக்கு பிறகு திருமா அவர்கள் வந்து ஆதரவு கொடுக்க செஞ்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயங்களை? இப்போதான் கொஞ்சம் முகமே கொஞ்சம் சிரிப்பு வரும் பத்திரிகையாளர்களுக்கெல்லாம். ஏன்னா வந்து இதுக்கு மேலே இந்த பிபி ப்ரெஷர் எல்லாம் தாங்க முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் வேலை இருக்குது. ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு போகணும். இருக்கா இல்லையா வருமா வராதா அப்படின்றத வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. 118 தாண்டி அப்பா கவர்னரை உங்கள் தள்ள தாங்க முடியல, இந்த புடி 120 வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகும் கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக திமுக கிட்டேயும் அவங்க பேசியிருப்பாங்க. ஓகே, திமுகவும் ஆட்சி அமைக்கட்டும், எல்லாரும் கொடுக்குறாங்க, நீங்களும் கொடுத்துருங்க பாய், கண்டிப்பாக அது வார்த்தை நடக்கும். இது வந்து ஒரு நாகரிகமாக இது நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அது ஐயுஎம்எல்க்கு மட்டும் நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகள்? இல்லை, ஐயுஎம்எல்க்கு ஒண்டி நடந்திருக்கும். ஏன்னா கம்யூனிஸ்ட் வந்து எங்கள் கட்சி தனி, எங்கள் முடிவு நாங்கள் தனியாக எடுப்போன்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. அது அந்த விஷயத்தில் அவ்வளோ உள்ளே போய் பார்த்துருக்க மாட்டாங்க. பட் ஐயுஎம்எல் வந்து அவங்க வந்து அதிகமாக வந்து திமுகவோட தான் அவங்கள தொடர்பு படுத்திக்கிட்டாங்க. இப்போது ஒரு சர்ச்சை, நேற்றான சர்ச்சையில் கூட ஐயுஎம்எலோட ஒரு வேட்பாளர் வந்து எங்கள் கூட இருக்கிற மாதிரி தாவேகா தரப்பில் சொல்லப்பட்டதும், அதுக்கு பிறகு வந்து ஐயுஎம்எல் நாங்கள் அப்படி எதுவும் கடிதம் கொடுக்கல அப்படின்ட்டாங்க. பட் இன்றைக்கி வந்து கடிதத்தை சரிங்க, நீங்கள் என்ன இருந்தாலும் ஒரு சில கட்சிகள் தலைவர்களை கிட்ட நீங்கள் போய் பார்த்து அந்த வேலையை பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடும். அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் வந்து அந்த கட்சி எம்எல்ஏகள் கிட்ட பேசாமல், வேற ஒருத்தர்கிட்ட பேசாமல், இந்த குதிரை பேரை அரசியல் பண்ணுறதோ இல்லை ரெசார்ட்டுக்கு தூக்குறதோ 5 பேரை உடைக்கிற அந்த அல்ப அரசியலில் பண்ணாமல், ஒரு கட்சி வந்து உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, இல்லை அந்த கட்சிக்கிட்ட நம்ம கூட்டணி வச்சா ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னும் பொழுது அந்த கட்சி தலைமைக்கிட்ட போய் நீங்கள் பேசி இப்போ பார்க்குற அருண்ராஜ் செங்கோட்டையெல்லாம் போய் ஐயுஎம்எல்லேருந்து அந்த லெட்டரை வாங்கிக்கிறாங்க. இப்போ அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போய் கவர்னர்கிட்ட சேர்த்து கொடுக்கும்போது ஒன்று அட்லீஸ்ட் இப்போவாச்சும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொடுங்க. 113, அப்புறமா வந்து 108 கொடுக்கல அவங்க, 113, அப்புறம் 120க்கு மேலே ஒன்று கொடுத்தாங்க, அப்போ அதில் குறைஞ்சதுன்னாங்க. இப்போ கிட்டத்தட்ட 120 வருது. இப்போ அமமுக சேர்த்தா 121, அமமுக இல்லை, அப்போ 120, 118 பெரும்பான்மை, 2 சீட்டு எக்ஸ்ட்ராவே இருக்குது. அதனால் இப்போது வந்து கவர்னருக்கு வேறு வேலையே கிடையாது. கவர்னரு கூப்பிட்டு எப்போ விஜய் இங்கேயே பதவி ஏற்றுக்கிறியா, இங்கே நான் எதனா ஏற்பாடு பண்ணவா ஆளுநர் மாளிகையில், இல்லை நேரு ஸ்டேடியத்தில் நிறைய பேர் வருவாங்க பண்ணிக்கிறீங்களா எப்படின்றது அவங்க இஷ்டத்துக்கு எப்படியோ அவர் வந்து அழைக்கணும். நீங்கள் பதவி ஏற்றுக்கங்கன்னு சொல்லிடணும். கவர்னர் சொல்லி ஏற்றிட்டு ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு அவர் சொல்லுவார் ஆளுநர். அதை திருப்பி இவர் சொல்வார் ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னும் போது தாவேகா தொண்டர்கள் ஆனந்த கண்ணீரில் அழுவுறது, சந்தோஷப்படுறது,
அது ஒரு அந்த கட்சி நல்லா வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு ஒரு கண்கொள்ளா காட்சி. அந்த விஷயத்தை நோக்கி அது போகுதுன்னும் போது பத்திரிகையாளராக ஓகே ரைட்டு, ஜனநாயக கடமை முடிவடையுது, எப்பா போதுண்டாயப்பா எலெக்ஷனு, உங்கள் எலெக்ஷன் வரைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அடுத்த கட்ட வேலைக்கு நம்ம போகலாம். ஏன்னா நமக்கு வந்து இது ஒண்டி வேலை கிடையாது. சரி, அரசியல் வந்து பேசுகிறது, அரசியல் பார்க்குறதுன்றது வேறுங்க. அரசியலை தாண்டி மக்களோட பிரச்சனை, நம்ம இந்த லாஸ்ட்டு ஒரு 20 நாளாக மக்கள் பிரச்சனையே பேசலை. மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன விஷயம், மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்கள்கிட்டயே போகல. இந்த 20-25 நாளாக இந்த ஓட்டு போட்டு முடிஞ்சதில் இருந்து வெறும் அரசியல் 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 வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா மக்களோட நலம் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ அரசியல் அமைஞ்சிருக்கு, மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. இது ஒரு பாதை, இது வேற ஒரு பாதை. இது எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்றது பார்க்கணும். வருகின்ற புதிய ஆட்சி மக்களுக்கு வசந்தத்தை கொடுக்கிறதா, இல்லை அது திருப்பியும் பழைய மாதிரி தான் அதே மாதிரி தான் இருக்க போதா அப்படின்றத பார்க்கணும். ஓகே சார், ஒரு வழியாக விஜய் அவர்கள் சிஎம்மாக பதவி ஏற்க போகிறார். ஆனால் தீய சக்தின்னு சொல்லப்பட்ட திமுக கூட்டணியிலிருந்து தான் வந்து இவருக்கு வந்து இப்போ ஆதரவு தராங்க அப்படின்னும் போது அது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகாதா? அது விமர்சனம் இல்லை. தீய சக்தி இன்றைக்கி ஒரு நல்ல சக்தியாக உங்களுக்கு வந்து உதவி பண்ணி நீங்கள் ஆட்சியில் உட்கார்த்துக்கிறத பாசிட்டிவாக பார்க்கணும், அவ்வளோதான். தேர்தல் நேரத்தில் பேசுகிறாங்க, விமர்சனம் பண்ணாங்க, ரைட்டு, அது விஜய்க்கு தான் அந்த கேள்வி வரும். ஆனால் இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க, விஜய் சார்கிட்ட உங்களால் பார்த்து கேட்க முடியாது. அதனால் அவர் அதை பற்றி கடந்துட்டு அப்படியே நண்பா நண்பீஸ் ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்டு ஜாலியாக போயிடுவார். நம்மளும் அப்படியே ஜாலியாக போயிட வேண்டியதான். அதுக்கு விளக்கமோ அதுக்கு முட்டை கொடுக்க முடியாது. ஏன்னா திருமாவளவன் சொன்னார், பாஜகவோட வளர்ப்பு புள்ள கைப்புள்ள தான் விஜய் அப்படின்னு அவர் பேசினார். ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி எனக்கு என்ன ஒரு கோரிக்கைன்னா, இனிமேல்ட்டு இந்த நடந்து முடிஞ்ச விஷயத்துக்குள்ளே போய் பேசாமல் இனிமேல்ட்டும் இந்த பாஜக வந்துவிடும் சொல்லி பேசாதீங்க. ஏன் அப்படின்னா, பாஜக தான் பி டீமு விஜயின்னு சொல்லி திரும்ப தான் பேசினார். ஆனால் இன்றைக்கி பாஜக பி டீமுக்கு தான் அவர் ஆதரவு கொடுக்குறாரு. திமுக கூட இருக்கிறவங்களாம் மோசமானவங்க அப்படின்ற மாதிரி அது ஒரு தீய சக்தி கூட யார் சேர முடியும்? நல்லவர்கள் சேர முடியுமா? தீயவர்களும் தீய சக்தி கூட. அந்த தீய சக்திகள் தான் இன்றைக்கி உங்களுக்கு உதவி பண்ணுது. அப்போது ஒரு தாவேக்கான்ற ஒரு கட்சி நல்ல ஆட்சி கொடுக்குமே, ஆனால் அது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுது. அதனால் இனிமேல்ட்டு அதெல்லாம் பேசாமல் பழசெல்லாம் கலராமல் இந்த சிலிண்ட்ரு 6 சிலிண்ட்ரு, அப்புறம் 2000 ரூபா 2500 மக்களுக்கு பணம், வேலையில்லா பட்டதாரிக்கு 4000 ரூபா, பெண்கள் பாதுகாப்புன்னு தனியாக ஒரு டாஸ்க்கெல்லாம் போடுறதா சொன்னாங்க. இந்த போதை கஞ்சா கலாச்சாரம் இல்லாமல் இளைஞர்களை நல்லா மேம்படுத்துறதுக்கு, அப்புறம் அந்த ஐடி கம்பெனியெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் அதை தாண்டி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இம்பார்ட்டன்ஸு நீங்கள் என்னென்னலாம் சொன்னீங்களோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறதுக்கு மக்கள்கிட்ட சொன்ன மக்கள் அவங்க நீங்கள் சொன்னதை மக்கள் ஏற்றுக்கிட்டு மக்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டாங்க. மக்கள் அவங்களோட கடமையை செஞ்சுட்டாங்க. மக்களோட கடமை செஞ்சது வந்து எதிர்பார்க்காதது. உங்களோட அந்த புதிய கட்சிக்கு உங்களுக்கு அனுபவம் இல்லை, உங்களுக்கு ஆள் இல்லை, உங்களுக்கு பெரிய செல்வாக்கு இல்லை, எதுவுமே இல்லைனாலும் அது அரசியல் ரீதியாக எதுவுமே இல்லைனாலும் மக்கள் வந்து அவங்களோட ஓட்டை நிறைய போட்டாங்க. அவங்களோட நம்பிக்கையை அவங்க மேலே வச்சு அவங்க பணியை செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் திருப்பி செய்யணும். மக்கள் போட்ட இந்த 35% வாக்குகளுக்கு அவர் மக்கள் வச்ச நம்பிக்கைக்கு கரெக்டாக செயல்படுவார்னு நினைக்கிறீங்களா? மக்கள் வந்து 35% ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் அவர் வந்து 100%க்கு தான் பண்ணணும். ஓட்டு போடாதவங்களுக்கும் சேர்த்து தான் வேலை பார்க்கணும். அதுதான் முதலமைச்சர் பதவியினுடைய கண்ணியம். எனக்கு ஓட்டு போட்டவங்க இவங்க போடாதவங்க அப்படிலாம் பண்ண முடியாது. இப்போது ஒரு சில தொகுதி இருக்குது. இப்போது புதார்த்து சேப்பாக்கம் ட்ரிப்ளிகேனில் தாவேக்காக ஜெயிக்கலை, உதயநிதி தான் ஜெயித்தார். அதனால் நீங்கள் சேப்பாக்கம் ட்ரிப்ளிகேனை வந்து மாற்றான் தாயாக பார்க்கக்கூடாது. அதையும் வந்து ஓகே, அங்கே கொஞ்சம் பேர் போட்டிருப்பாங்கல்ல தாவேக்காக்கு ஓட்டு, 2ஆவதோ 3ஆவதோ வந்திருக்கோம் இல்லையா, அதை மையமாக வச்சு இங்கேயும் இந்த ஊரே நமக்கு ஓட்டு போட்டாங்க, இங்கேயும் நமக்கு வந்து நம்ம கட்சி இங்கே ஜெயிக்கிறதுக்கு இந்த மக்களுக்கு எதனா செய்யணும், இங்கேயும் வந்து பொதுமக்கள் இருக்காங்க, இனிமேல்ட்டு தாவேக்கா திமுக அதிமுகன்னு பொதுமக்களை பார்க்க முடியாது. ஓட்டு அவங்க வேலை வந்து அவங்க பொதுவானவர்கள் அவங்க ஓட்டு போட்டு முடிச்சிட்டாங்க. நீங்கள் இனிமேல்ட்டு பொதுவாக ஒரு சில விஷயங்களை செய்யணும். இன்னும் உடச்சி சொல்லணும்னா தாவேக்காக்கு ஓட்டே கிடைக்காத மாவட்டங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாவட்டங்களுக்கு தான் நிறைய பார்த்து செய்யணும். அப்படி பார்த்து செஞ்சுட்டா அவங்களுக்கு திருப்பி போட்டுருவாங்கன்னா கேரண்டி கிடையாது. இது எதுவுமே கேரண்டி கிடையாது. கொளத்தூரில் ஸ்டாலின் அவர்கள் பார்த்து செஞ்சார். பொதுமக்களை தான் கேரண்டி கொடுத்தாங்களா? பார்க்கவே இல்லை, யோசிக்கவே இல்லையா? இப்போ அந்த தோல்விக்கான காரணமாக என்ன சார் எடுத்துக்கிறது? கொளத்தூர் தொகுதியிலே வந்து முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னும் போது என்னென்ன காரணங்களால் மக்கள் வந்து வாக்களிக்காமல் இருந்திருப்பாங்கன்னு நம்ம எடுத்துக்கிறது? கமல் அவர்கள் சொல்லியிருப்பார், ஞாபக சக்தி தேசிய நோயின்னு. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதிக்கு செஞ்சதை மக்கள் மறந்துட்டாங்க. காமராஜரை தோற்கடிச்சிருக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்கள்லாம் எந்த மொழிக்கு?
பெரிய பெரிய ஆட்கள்லாம் தோற்றுருக்குறாங்க அரசியல். மக்களுக்கு அன்றைக்கி தேதியில் அன்றைக்கி பிடிச்சதுன்னா ஓட்டு போடுவாங்க, பிடிக்கலன்னா ஓட்டு போட மாட்டாங்க. ஓட்டு போடாமல் விட்டாமே நீங்கள் தோற்று போயிடுவீங்க. அதனால் ஓட்டு போடாமல் நிறைய பேர் விட்டுட்டாங்க. குளத்தூர் மக்களுக்கு அது ஒரு பாதிப்பு தான். இப்போ உணர மாட்டாங்க, கொஞ்ச நாளில் உணர்வாங்க. எதனால் பாதிப்புன்னு சொல்கிறீங்க சார்? என்ன மாதிரியான விஷயங்கள் இதுக்கப்புறம் நடக்க இருக்கு? ஸ்ட்ரைட்டான ரீசன், குளத்தூர் வந்து இன்றைக்கி தேதியில் விஐபி தொகுதி அல்ல, பெரம்பூர் தான் விஐபி தொகுதி. முதலமைச்சர் தொகுதி அப்படின்னும் பொழுது அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் எக்ஸ்ட்ராவாக ஆள் இருப்பாங்க, மெட்ரோ வாட்டரில் கார்ப்பரேஷன் ஆஃபீஸில் இபி ஆஃபீஸில் ஒன்றுத்துக்கு எக்ஸ்ட்ராவாக ஆள் போடுவாங்க. ஏன்னா முதலமைச்சர் தொகுதி அங்கேருந்து ஃபோன் வரக்கூடாது, கம்ப்ளைண்ட் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இது எல்லா ஆட்சி காலத்துலேயும் நடக்கும். இப்போ உங்களுக்கு வந்து ஆர்கே நகருக்கு வந்து அம்மையார் ஜெயலலிதா பீரியடில் ஒரு சில இம்பார்ட்டன்ஸ் வருது, அதுக்குள்ளே அவங்க மறைஞ்சிடுறாங்க. ஸ்ரீரங்கத்தில் போய் அவர் ஒரு முதல்வராக ஒருத்தர் ஒரு தொகுதியில் நிற்கும் போது அந்த தொகுதியில் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். இப்போ குளத்தூரில் இருந்ததுனால பார்த்திங்கன்னா அங்கே அந்த பசங்க உட்காந்து வேலை பார்க்குறதுக்கு இன்டர்நெட் வசதி, ஸ்விம்மிங் பூலோட ஒரு இது, பார்க்கு, ப்ளே கிரவுண்டு, தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்கு, பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து கொஞ்சம் மாடர்னைசேஷனை பண்ணுறது, அங்கே இருக்கிற வியாபாரிகளுக்கெல்லாம் கடை கட்டி கொடுக்கறது கார்ப்பரேஷன் மூலிமா, அப்புறம் இந்த வண்ண மீன்கள் கண்காட்சி மாதிரி ஒன்று கட்டி அது ஒரு வியாபார ஸ்தலமாக மாற்றுறது, இது மாதிரி நிறைய குளத்தூருக்கு போயிருக்கு இந்த லாஸ்ட்டு ஒரு 10 வருஷத்தில், இல்லை ஒரு 5 வருஷத்தில் அதுவும் திமுக ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நிறைய போயிருக்கு. அப்போ அது வந்து முதலமைச்சர் தொகுதின்னும் போது அது கதை வேறு. அதே மாதிரி சேப்பாக்கம் ட்ரிப்ளிகேனுக்குமே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணப்பட்டது. அதாவது சேப்பாக்கம் ட்ரிப்ளிகேனுக்கு என்னென்னா வந்து அங்கே வந்து அந்த பழைய பாத்ரூம்ஸ்லாம் ஒரு சிலது இருந்தது, அதெல்லாம் இடித்து கட்டி, அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து இபி கேபிள் எல்லாம் கொஞ்சம் அதாவது அடிக்கடி ஃபியூஸ் கேரியர் போகாமல், மழை காலம் இல்லை வெயில் காலத்தில் வந்து அந்த கரண்ட்டு கட் ஆகும். அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா விவிஐபி தொகுதினா என்ன பண்ணுவாங்கன்னா, இது எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா மக்களுக்கு தெரியணுன்றதுக்கோசரம் சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கேபிளில் எடுத்துகிட்டு புது கேபிள் நல்ல பெருசாக தடி கேபிளாக போட்டு கொடுப்பாங்க. அங்கெல்லாம் ஃபியூஸ் கரண்ட் அடிக்கடி போகாதுன்னு. இந்த மாதிரிலாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, இல்லை முக்கியமான விஐபி இருந்தாங்கன்னா அந்த தொகுதியில் பண்ணுவாங்க. அங்கே காவா எங்கன்னா குத்திக்கிச்சின்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே, பொதுமக்கள் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்களே வந்து சூப்பர் சக்கர் மிஷின் போட்டுலாம் அதை உரிவாங்க, கொள்ளுவாங்க. இது மற்ற தொகுதிக்கு பண்ண மாட்டாங்க. இப்போ இனிமேல் குளத்தூருக்கும் சேப்பாக்கம் ட்ரிப்ளிகேனுக்கும் இது குறையும். அப்போ எங்கே கூடும்? பெரம்பூருக்கும் வெள்ளிவாக்கத்துக்கும் கூடும். திருச்சி கிழக்கு அவர் வச்சுருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இல்லை அதை ராஜினாமா பண்ணுறாருன்னா நம்ம பெரம்பூருக்கு வந்து இனிமேல் அந்த சிறப்புகள், அந்த அந்தஸ்தெல்லாம் கிடைக்கும். ஓகே சார். ஆனால் இப்போது ஒரு பத்திரிகையாளர் அப்படின்றத தாண்டி ஒரு வழக்கறிஞராக உங்ககிட்ட இந்த கேள்வி வைக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போது விஜய் அவர்கள் பதவி ஏற்க போகிறாரு. ஆனால் இவ்வளவு நாள் இந்த தாமதம் வந்து சரிதான? ஆளுநர் அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் நிரூபித்தால் போதும் அப்படின்ற ஒரு வாதம் இருந்துச்சு. ராஜ்பவனில் நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கிறதா? சட்டப்படி பார்த்தா அது இவ்வளோ நாள் தாமதிச்சது நியாயம்தானா? அதாவது ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது ஒரு கருத்து சொல்கிறது சுலபம், அது கடைசியில் எங்கே போய் நிற்குதுன்றதை பார்க்கணும். இந்த 4-5 நாளில் குதிரை பேர முயற்சிகள் என்றது நடந்திருக்கு, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா ஒரு எம்எல்ஏ வந்து கடிதம் நான் கொடுக்கலன்றாரு, கொடுத்தாரு, அவர் தான் கொடுத்தாருன்றாங்க, அவரே சம்மன் பண்ணுறாங்க, ராஜ்பவனில் வராரு, நான் இல்லைன்றாரு. அப்புறம் டிடி தினகரன் பத்திரிகையாளர் சந்திக்கிறார். ஆமாம், அதிமுகவில் ஒரு சில எம்எல்ஏக்கள் கிட்ட தாவேக்கள் இருக்கிற ஒரு சில நிர்வாகிகள் பேசியிருக்காங்க. அது அதிமுக அதை பெரிய மனசு, அதை எதுக்கு அதை வெளியில் சொல்லிட்டு கொண்டுன்னு சொல்லிட்டு அதை பேசலை, விட்டுட்டாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தனிப்பெரும்பான்மை ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா வெறும் 108 நாங்கள் தனிப்பெரும்பான்மை கட்சி அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தால் சிக்கல் இல்லை. நீங்கள் காங்கிரஸ்கிட்டையும் சேர்த்து கையெழுத்து வாங்கும்போது அது 2 பேர் ஆகிடுது, கூட்டணின்ற கணக்கில் வந்துடுது. கூட்டணின்னு கணக்கு வந்ததுன்னா நீங்கள் 118 காட்டணும். இல்லை கூட்டணிக்கே 118 இல்லை குறையறதுன்னா அது ஆளுநரோட அதிகாரம், உங்களை கூப்பிட்றதும் கூப்பிடாததும். இந்த நேரத்தில் விஜய் அவர்கள் ஒண்டி தானே ராஜ்பவன் போயிட்டு வந்தார். வேறு யாருன்னா போய் நாங்களும் ஆட்சி அமைப்போம், இல்லை அதிமுகவும் போய் நாங்களும் ஆட்சி அமைப்போம்னு கொடுத்துருந்தா ஆளுநருக்கு செஞ்சது சரியா சதியாலாம் பேசலாம். ஆளுநர் என்ன சொன்னார்? ஃபஸ்ட்லேருந்து 118 எத்தனுவாங்க. நான் மற்றவங்கள பற்றி எனக்கு தெரியாது. இப்போ ஒரு ஸ்டேஷனில் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரு, அவர் முன்னாடி இருந்தவர் வந்து ஒரு சில டேர்ம்ஸில் பண்ணியிருப்பார். இப்போ இருக்கிறவர் எனக்கு அது தெரியாதுங்க, எனக்கு இது இருந்தால் தான் நான் பண்ணுவேன், இந்த கேஸை எஃப்ஐஆர் போடுவேன் அப்படின்னு கூட நம்ம வழக்கறிஞர்கிட்ட சொல்கிறத பார்த்துருக்கோம். ஆனால் சட்டப்படி அது அப்படி பண்ண முடியாது. ஒரு ஆளுநர் அவர்கள் வந்து ஆட்சி யார் பெரும்பான்மையாக இருக்காங்களோ, அதாவது தனிப்பெருங்கட்சியாக இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு ஆட்சி அமைக்க வேண்டியது தானே, இவருக்கே இந்த தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்துருக்கு. விமர்சனம் வரும் தானே, ஆளுநர் நான் ஒண்டி நான் விமர்சனம் பண்ணாமல் விட்டுருவோமா? யாராக இருந்தாலும் விமர்சனம் பண்ணும். அந்த விமர்சனம் ஏன் வருது அப்படின்னா, யார்தான் வரலையே இவரையாச்சும் கூப்பிட்டு பண்ண அப்படின்னாங்க. இப்போது ஆளுநர் பண்ணது நாரதர் கழகம் நல்லதில் முடியுன்ற மாதிரி நல்லதில் தானே முடிஞ்சிக்குது தாவேக்காக்கு.
இப்போ தனி பெரும்பான்மையை கூப்பிட்டு இப்போ இன்றைக்கி பேசுகிற வாய்ங்கக்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். தனி பெரும்பான்மைன்னு கூப்பிடுறாரு, விஜய் அண்ணா இறங்கி வரமாட்டார், அவரோட குணாதிசயம் அது, அவர் வந்து ஒரு எலிட் அரசியல் தான் பண்ணுவார், ரைட்டா? 108 விஷ்ணு அவர் போயிட்டார், அமைச்சரவை எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு வாரம் ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் ஃப்ளோர் டெஸ்ட்டில் பண்ணிவிட்டு அன்றைக்கி தொகுதி சப்போர்ட் இல்லாமல் உழிந்து போயிடுச்சு அரசாங்கம், என்ன இருக்கும்? ஆளுநருக்கு அரசியல் புரிந்தவர்களுக்கு புரியட்டும், ஆளுநர்கள் ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது செஞ்சு கொடுத்துருக்குறாரு. 120 நீங்கள் அங்கே போய் கஷ்டப்படாமல் இன்றைக்கி ராஜ்பவன்லேயே 120 உங்களுக்கு வந்துடுச்சு. இந்த 120 இதை இன்னும் எவ்வளோ ஏற்றுறது, எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்றது உங்கள் கையில் இருக்குது. இப்போ 108 நீங்கள் போய் உங்களை கூப்பிட்டுட்டு பதவி பிரமாணம்லாம் பண்ணிவிட்டு 10 நாள் கழிச்சு ப்ரூவ் பண்ணணும் போது இப்போ குதிரை பேர அரசியல் நடந்துடும் ஃப்ரீயாக. யாரை வேணால் தூக்கலாம், யார் வேணால் பண்ணலாம். தாவே கலந்து ஒரு 30 பேரை மற்ற கட்சிகள் திராவிட கட்சிகள் தூக்கிட்டு அன்றைக்கி ஓட்டு போகிறோம் அன்றைக்கி வரலான்னா என்ன பண்ணுவீங்க? அதை யோசிச்சு பார்த்தீங்களா? 108லேருந்து 118 ஆகிறதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறாரு விஜய். சட்டமன்றத்தை திடீர்னு 30 எம்எல்ஏ வரல, அன்றைக்கி அப்ஸ்காண்டிங்கு தாவேக்கால இருந்து என்ன பண்ணுவீங்க? இப்பெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? அரசியலுங்க இதெல்லாம், படமா இது? படம் மாதிரியே நடந்துன்னு இருக்குது தேர்தல். நான் சொல்கிறது விஜய்க்கு வந்து புரிய வேண்டியவங்களுக்கு புரியட்டும், அதனால தான் சொல்கிறேன் நான். விஜய் உஷாராக இருக்கணும். சும்மா இந்த படத்தில் காட்டுற மாதிரி இனிமேல் இந்த பஞ்சு டேல பின்னாடி எச்சரிக்கையாக இருங்கன்ற மாதிரி சொல்கிறேன். என்ன எதனால்? அவங்க 118 120ன்றது ஒரு பெரிய நம்பர் கிடையாதுங்க. அது வந்து ஒரு டிஸ்டர்பிங் நம்பர் தான் அது. இப்போ ஐஎம்எல் கொடுத்ததுனால இன்னும் கொஞ்சம் மூச்சு கொஞ்சம் நல்லா விடலாம். இட் இஸ் கிரிட்டிக்கல், இட் இஸ் இன் வென்டிலேட்டர். 6 மாதம் கழிச்சு பார்த்துக்கலாம் தான் முதல்வர் ஸ்டாலின் சொல்லிக்கிறாரு. 6 மாதம் கழிச்சு வாழ்த்துறேன் நான் சொல்லியிருக்கிறாரு. அப்போ அதுக்கு பொருள் என்னவா எடுத்துக்கிறது சார்? நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை வச்சு. இப்போ ஒருவேளை தீம் கலந்து 4 பேர் வலிக்கிறீங்க, டச் பண்ணுறீங்கன்னா அப்போ விடுவாங்களா டிஎம்கேக்காரங்க? சரி, அதிமுக கலந்து சப்போர்ட் வேணும் ஒரு 4 பேரை வலிக்கிறீங்க, அப்போது எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுப்பார்? இதெல்லாம் இருக்குது. இதுதான் அரசியல் வந்து இனிமேல் தான் ஆட்டமே சூடு பிடிக்கும். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.